இன்ஜின் அரசுன்னா என்ன அப்படின்னா, இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருக்குது, தாசில்தார் அலுவலகம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தோடு ஒத்து போகாமல் ஒரு தாசில்தார் அலுவலகம் இயங்க முடியுமா? முடியாது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்குது, ஊராட்சி அலுவலகம் இருக்குது. ஒன்றிய அலுவலகத்தோடு ஒத்து போகாமல் ஒரு ஊராட்சி அலுவலகம் இயங்க முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லா விஷயமும் அங்கே தான் போய் கேட்கணும், அவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க, நம்ம அதை வாங்கிக்கிட்டு செய்யணும், என்ன ஏதுன்னு கேட்கணும், ரிப்போர்ட் அவங்ககிட்ட தான் கொடுக்கணும், அப்படி தானே இருக்குது. அதனால் ஒரு மேல் அதிகாரி, கீழ் அதிகாரி, மேல் அதிகாரியோடு ஒத்து போகாமல் ஒரு கீழ் அதிகாரி எப்படி செயல்பட முடியும்? மத்திய அரசோடு ஒத்து போகாமல் ஒரு மாநில அரசு எப்படி செயல்பட முடியும்? அதை தான் பிரதமர் நரேந்திர மோடி இரட்டை இன்ஜின் அரசாக மாநில அரசு இருக்கணும், மத்திய அரசோடு ஒத்து போய் தான் மாநில அரசு நடந்துக்கணும், 2 இன்ஜின் இருக்கணும், மத்திய இன்ஜின் ஒன்று, மாநில இன்ஜின் ஒன்று, அது இரட்டை இன்ஜின் ரயில் வண்டியாக தான் அது ஓடணும், ஒரே இதுவாக ஓடணும், அது ஒத்து போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்போ நவோதயா கல்விங்கிறது இலவசமாக கொடுக்குற கல்வி, அதை வேண்டாங்கிறாங்க. இங்கே ஜல்ஜீவன் திட்டம் இருக்குது, அந்த குடிநீர் வழங்கல் திட்டம், அதில் ஊழல் பண்ணுறாங்க. 100 நாள் வேலை வாய்ப்பு இருக்குது, அதில் ஊழல் பண்ணுறாங்க. எல்லாவற்றிலும் மோசடி பண்ணுறாங்க இல்லையா? மத்திய அரசினுடைய திட்டங்களை எல்லாத்துலேயும் ஒரு மோசடி பண்ணுறாங்க. மத்திய அரசோடு ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, அந்த இந்திய அரசினையே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அந்த தேசிய கீதத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பிரிஞ்சு நின்னா எப்படி? அது 2 இன்ஜினும் சேர்ந்து செயல்படணும், மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படணும்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி சொல்கிறாரு. அதனால் இணைந்து செயல்படக்கூடிய வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்கி அந்த இரட்டை இன்ஜின் அரசை நாம் ஏற்படுத்துவோம் அப்படின்னுட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு. அவர் பேசுகிறது சரிதானே, அதை இவர் டப்பா இன்ஜின்னு சொல்கிறாரு.